முத்தையா, அவர் உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுங்க. எப்படி? ராதாமா வீட்டுக்கு பக்கத்துல நான் லாண்டு கடை வச்சிருக்கிறேனுங்க. ஒரு நாள் இந்த பையன் வந்து, ஓ ராதா, தேவதாச நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடு வீதி தானடி அப்படின்னு பாட்டு பாடி கலாட்டா பண்ணோம். திருவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியுமுங்க. எதிர்த்தரப்பு வக்கீல் என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். யுவர் ஆனர், இவர் என்னுடைய அடுத்த சாட்சி. மகாபலிபுரம் உல்லாச விடுதியின் மேனேஜர் மிஸ்டர் ராமநாதன். மிஸ்டர் ராமநாதன், அவரை உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. எப்படி? இவர் ஒரு நாள் சாயந்தரம் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்க ஹோட்டல் ரூம்ல வந்து தங்கி இருந்தார். எந்த நிலைமையில? கடல்ல குளிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஈர ட்ரெஸ்ஸோட வந்திருந்தாங்க. தேதி மாசம் சொல்ல முடியுமா? முடியும். டிசம்பர் 5. அதாவது அதுக்கு முதல் 4ஆம் தேதி இன்னைக்கு காலையில ஒரு மோட்டார் பைக்கில் வந்து ரூம் புக் பண்ணிக்கிட்டு போனார். பாருங்க, இந்த ரிஜிஸ்டர்ல டி ராஜான் அவரே கையெழுத்து போட்டிருக்கார். ப்ளீஸ் see this, Your Honor. அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள எவ்வளவு நேரம் இருந்தாங்க? சுமார் 1 மணி நேரம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜா மட்டும் தனியா வெளியே வந்தாரா? இல்லைங்க, 2 பேரும் சேர்ந்தே தான் வெளியே வந்தாங்க. That's all, Your Honor. எதிர்த்தரப்பு வக்கீல் என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். மிஸ்டர் ராமநாதன், ராதாவும் ராஜாவும் ரூமுக்குள்ள போனது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆமா. உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லையா? தெரியாது. டிசம்பர் 4ஆம் தேதி ராஜா அட்வான்ஸா ரூம் புக் பண்ணதாக சொல்றீங்களே, அது பொய்ன்னு நான் சொல்றேன். அது எப்படிங்க? ரிஜிஸ்டர் புக்ல அவரே கையெழுத்து போட்டிருக்காரு. 5ஆம் தேதியே 4ஆம் தேதியே நீங்க மாத்திருக்கீங்க. இல்ல. ஆமா, வாதி தரப்புல பணத்தை வாங்கிட்டு இந்த காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. ஏன்னா அப்ஜெக்ஷன், யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் என் கட்சிக்காரரை பிடித்த பிடி தளர்ந்து கொண்டே வருகிறது. அதனால்தான் நான் பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வைப்பதாக என் மீது பழி சுமத்துகிறார். வக்கீல் தொழில் இந்த அளவுக்கு தரங்கட்டு போவதை கண்டு நான் வருந்துகிறேன். அதோடு யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த ராஜா உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள குடும்பத்திலே பிறந்தவர். இவருடைய தந்தை பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து பரம்பரை பணக்காரர். பாதியின் வக்கீல் சொல்வதைப் போல தரங்கட்ட வக்கீல் தொழில் செய்து அவர் தந்தை வயிறு வளர்க்கவில்லை. இந்த நகரத்திலே பெரும் புள்ளிகளிலே அவரும் ஒருவர். தொழில் பொறாமையின் காரணமாக அவருடைய ஒரே மகன் மீது கேவலமான ஒரு குற்றத்தை சுமத்தி கூண்டிலே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் இது திட்டமிடப்பட்ட சதி. இந்த சதிக்கு பணம் பக்கபலமாய் இருக்கிறது என்று ஏன் நான் சந்தேகப்படக்கூடாது? அதனால் தான் சொல்கிறேன். யுவர் ஆனர், ராஜாவின் தந்தை ஒரு பிரபல வக்கீல் என்பதாலும் துரதிர்ஷ்டவசமாக அவரே தன் மகனுக்காக வாதாடுகிறார் என்பதாலும் என் வாதத்தின் வலிமையை நான் குறைத்துக் கொள்ள முடியுமா? இது திரைமறைவில் திட்டமிடப்பட்ட சதி என்கிறார். கோர்ட்டார் இதை நன்கு கவனிக்க வேண்டும். என் கட்சிக்காரர் ராஜாவின் ஆஸ்தியில் பங்கு கேட்கவில்லை. தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அப்பா உரிமை கேட்கிறார். அவ்வளவுதான். இதில் என்ன திட்டம்? இதில் என்ன சதி? யுவர் ஆனர், ஒரு ஆணும் பெண்ணும் சாதாரண நண்பர்களாக பழகுவதை வைத்து அந்த பெண் அந்த ஆணை கல்யாணம் என்ற சங்கிலியால் இணைத்து கணவன் என்ற பூட்டால் பூட்டி தன் வசப்படுத்த நினைக்கிறாள் என்றால் இது சதி இல்லையா? யுவர் ஆனர், செக்ஸ் பைத்தியம் பிடித்து அலைகின்ற இந்த காலத்தில் ஒரு பருவ பெண்ணும் வாலிபனும் சாதாரண நண்பர்களாக பழகுவது முடியாத காரியம். எதிர்த்தரப்பு வக்கீல் வர்ணித்ததை போல இரும்பும் காந்தமும் இணைந்தே தீரும். பஞ்சும் நெருப்பும் பத்திக் கொள்ளத்தான் செய்யும். இது இயற்கையின் நியதி. என்றால் என் கட்சிக்காரர் ராதாவை கட்டாயப்படுத்தி கற்பழித்தாரா? அப்படியே கட்டாயப்படுத்தி இருந்தாலும் ஒழுக்க உணர்வும் உறுதியான உள்ளமும் கொண்ட ஒரு பெண்ணால் தன் கற்பை எப்படியும் காப்பாற்றிக் கொள்ள முடியும்.